ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலாவுக்காக சோழன் என்ன வேணாலும் பண்ணுறாங்க. அதாவது தான் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலையே வந்து காசு திருடுறாங்க. இதனால் பிரச்சனை வருதும் தெரிஞ்சும் கூட நிலா அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்கன்றதுக்காக அந்த காசை திருடுறாங்க நம்ம சோழன். அதனால் இவங்க பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம நிலாவும் சோழன் நமக்காக இந்த அளவுக்கு இறங்குறானே, சோழன் திருடுறவன்லாம் இல்லை, நம்ம வீட்டில் காசு பணம் நகை எவ்வளோ இருந்துச்சு, அப்போ ஒத்த வயசாக கூட அவன் வந்து எடுக்கலை, திருடலை. ஆனால் இப்போ என்ன எவ்வளோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அவன் வேலை செஞ்ச இடத்திலே திருடிட்டு வந்திருக்கானாக்கா, அது எனக்காக தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா புரிஞ்சுக்கிட்ட ஒரு தருணம் உண்மையில ரொம்ப நல்ல தருணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கா இதுக்கப்புறம் சோழன் எதுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான், என்ன நடந்தாலும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டான், நமக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம நிலாவோட மனசில் வந்து நம்ம சோழனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சோழா இது மாதிரி பண்ண, யாரோ ஒருத்தர் என்னவோ என்ன சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ காசு திருடு எல்லாம் செய்வியா, அந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. என்னடா இது, நிலா வந்து நம்ம சோழன்கிட்ட அன்பாக பேசுகிறாங்களே, எதுக்காக காசு திருடினேன், நான் உன்னை காசு திருடிட்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கோவப்படுவாங்கன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் மாற்றா அப்படியே ஆப்போசிட்டாக, என்ன சோழா எனக்கு ஒன்றுனா நீ திருடக்கூட செய்வியா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு வேலை செய்யாத, என்ன யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீ திருடி தான் என்னை வந்து காப்பாற்றணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனோட கையை பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, சோழனோட ஆஃபீஸ்லேருந்து தான் அந்த காசை திருடிட்டு வந்தாங்க. அவங்க ஓனர் வந்து, டேய் நீ தாண்டா அந்த 5 லட்ச ரூபாய் காசு எடுத்துருக்கிற, ஒழுங்கு மரியாதையா அந்த 5 லட்ச ரூபாய் காசை திருப்பி கொடுத்துரு, இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், உனக்கு காலையில் வரி தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் வந்து நம்ம சோழனை வந்து திட்டிட்டு, இங்கே பாரு உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம், அதுக்குள்ளே காசு வந்து சேரல, உன்னை வந்து போலீஸ் கைது பண்ணிட்டு போவோம், அந்த சிசிடிவி வீடியோவை காட்டி உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட ஓனர் வந்து இது மாதிரி இறக்கமே இல்லாமல் பேசிட்டு போகிறாங்க. எனக்கா நம்ம சோழனும் அவங்க ஓனரும் ரொம்பவும் ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. நம்ம சோழன் முதல்ல வந்து, அண்ணே ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுங்கண்ணே, நான் எப்படியாவது நைட்டு பகல 24 மணி நேரம் காரு ஓட்டி கூட அந்த 5 லட்ச ரூபாய் கடனை அடைச்சிடறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் முறையாக தான் கேட்டாங்க. ஆனால் அவர் வந்து, இல்லைடா இதை நான் ஒரு கார் வாங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன், இந்த காசெல்லாம் உன்னை நம்பி நான் கொடுக்க முடியுமா, இந்த காசு இருக்கிறத பார்த்துட்டு நீ காசு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரால் அந்த காசை எடுத்து வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ சிசிடிவி வீடியோவில் தெளிவாக பதிவாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்புக்காக கொடுத்துருக்க அந்த 5 லட்ச ரூபாவை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம சோழனை வந்து அந்த போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம சோழன், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பாக அந்த காசை வந்து நான் திருப்பி கொடுத்துறேனே, ஆனால் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கெஞ்சிட்டு இருந்தாலும், இல்லை இவனை கைது பண்ணி உள்ளே போடுங்க, காசு ஒரு வரையும் இவனை ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு என்ன ஏது நல்லா சொல்லாமல் எனக்கு திடீர்னு சோழன் கொடுத்த அந்த 5 லட்ச ரூபாய் திருப்பி கொடுக்க முடியுமா, தயவு செஞ்சு திருப்பி கொடுங்க, நான் இந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப்பாக இல்லைனா கூட பரவாயில்ல, எனக்கு அந்த 5 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவும் பதற்றத்தோட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க, அவங்களும் இதனோட சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. நம்ம நிலா வாங்கிட்டு வந்து அவங்க ஓனர் முன்னாடியே வந்து, இந்தாங்க உங்களுடைய 5 லட்ச ரூபாய், சோழன் உங்களுக்காக எவ்வளோ நம்பிக்கையாக நைட்டும் பகலாக வேலை செஞ்சான், அவனை நீங்கள் இது மாதிரி பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணும். நிலாவும் என்ன பண்ணுறாங்க, அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முகத்திலே கொடுக்குறாங்க. சரி இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கேஸை வாபஸ் சொல்கிறாங்க. நம்ம சோழனும் வந்து ஜெயிலிருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே தான் நம்ம நிலா சோழன் இவங்க 2 பேரும் காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நிலா நமக்காக சோழன் இந்த மாதிரி பண்ணிட்டானே, அவன் திருடக்கூடிய பையெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் எவ்வளோ நகை பணம் காசெல்லாம் இருந்துச்சு, அப்போ ஒரே ஒரு பைசா கூட திருடாத சோழன் இப்போ நம்மளை எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிட்டான்றதுக்காக அவன் வேலை செய்கிற இடத்துல இது பிரச்சனை வரும் தெரிஞ்சும் கூட, சிசிடிவி கேமரா இருக்குதுன்னு தெரிஞ்சும் கூட அந்த காசு எடுத்துருக்கனாக்கா அது நமக்காக தான் எடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மேலே ஒரு படி மேலே காதலே உண்டாகுது நம்ம நிலாவுக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போய் சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.